நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் நாசர் அவர்கள் பேசுவார். எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். நடிகர் சங்க தலைவராக அல்ல, ஒரு அமைப்பின் தலைவராக இருந்து கொண்டு ஒரு அமைப்பின் தேர்தலில் ஒரு சார்பு எடுப்பது என்பது சரியானதல்ல என்ற ஒரு காரணம் இருந்தாலும், நான் ஒரு தயாரிப்பாளர், சில படங்களை தயாரித்திருக்கிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு மிகவும் தெரிந்த ஒரு ப்ரொடியூசர் கமிலா நாசர் அவர்கள் இந்த சங்கத்தில் போட்டியிடுகிறார் என்கின்ற பொழுது இயற்கையாக நான் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய ஒரு அருமையான சூழல் கிடைத்திருக்கிறது. இதில் இங்கே நேரம் கருதி ரொம்ப சுருக்கமாக முடிக்கிறேன். ஒரு பிரச்சனையின் போது ஒரு தீர்வு எடுப்பதில் கமிலா அவர்கள் மிகச்சிறந்தவர். நான் பல முறை வழுக்கி விழுந்த போது கை தூக்கி விட்டவர் என்னுடைய கமிலா அவர்கள். ஸோ இப்பொழுது இந்த தேர்தல் வந்திருக்கிறது. அவர்களுக்கும் நோக்கம் ஒன்றுதான், நம்முடைய நோக்கம் ஒன்றுதான். ஆனால் கருத்து வேறுபாடு இருக்கிறது, முரண்பாடு இல்லை, கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒருமித்த கருத்துடையவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த அணி அமைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஒரு அணி அமைத்திருக்கிறார்கள். அவர்களும் நண்பர்கள், இவர்களும் நண்பர்கள் இருக்கின்ற பொழுது யாருக்கு போய் ஆதரவளிக்கிறது என்று நான் கமிலாவோடு பேசும் பொழுது அவர் அழகான ஒரு தீர்வு எடுத்தார். நான் நலம் காக்கும் அணியோடு நிற்கின்றேன் என்று. அந்த ஒரு விஷயமே போதும் நான் ஆதரவு அளிப்பதற்கு. தமிழ்குமரன் அவர்கள் இதில் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தில் சம்பந்தப்பட்ட எல்லோருமே அவர்களுக்கான திறன். ஆனால் இவங்க கிட்ட பேசும்போது நான் ஒன்று பார்க்கறது, இந்த தடவை ஒரு உண்மையான ஏதாவது ஒன்று பண்ணியே ஆக வேணும், இல்லைனா இனிமேல் சினிமா ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும் அப்படின்ற ஒரு கோபத்தோடு தான் எல்லாரும் இறங்கியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முடிவெடுக்கிற ஒரு 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 நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்ததாக முடியும். ஏன்னா நான் பல சங்கங்களில் தெரியும், 29 பேர் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி 2 பேர் கூட அதை வெட்டி விடலாம். ஆக எதிர்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு நல்ல முடிவெடுக்க வேண்டும், நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருக்கும் வளமான வாழ்வு அமைய வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த அணியை ஒட்டுமொத்தமாக ஆதரவளிக்குமாறு ஒரு நடிகனாக, ஒரு கணவனாக கேட்டுக்கொள்கின்றேன்.